ஸ்வாதி இறந்து போனதுக்கு அவங்க அப்பா சந்தேகப்பட்டது காரணம் இல்லைன்னு ரெபேக்காக்கு தெரியுது. உண்மையான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஸ்வாதியோட அம்மாவோ ஸ்வாதி இறந்து போனதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வாட்ச்மேன் ஸ்வாதி டிராபிக் போலீஸ் கூட வந்த விஷயத்த சொல்றாரு. ஸ்வாதியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவனை பத்தி போலீஸும் சொல்லிடுறாரா. இவருமே போய் அவனை அடிச்சு விசாரிக்கும் போது ஒருத்தவங்க ஸ்வாதியை ஃபாலோ பண்ணி ஸ்வாதியோட அப்பா தான் ஃபாலோ பண்ண சொன்னதா பொய் சொல்லியிருப்பாங்க. அந்த நபர் யாருன்னு கேட்டா அவனும் தெரியலன்னு சொல்லிடுறான். ஆனா ஸ்வாதியோட டைரியில அவங்க எதுக்காக இறந்தாங்கன்ற விஷயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப இதை எடுத்துக்கிட்டு பவானி ஹாஸ்டல்ல வார்டன் அதை பார்க்க போறாரு. அவங்க கிட்ட இப்போ ஒரு பொண்ணோட போட்டோ காட்டி இது யாருன்னு தெரியுதான்னு கேட்கறாரு. தெரியலன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சின்ன பையனோட போட்டோவையும் காட்டுறாரு. அந்த சின்ன பையனே நான் தான். நான் என் பொண்ணை ஹாஸ்டல்ல சேர்க்க வரும்போது நான் யாருன்னு தெரிஞ்சதாலதான் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. பிளாஷ்பேக்ல இந்த வார்டன் சின்ன பொண்ணா இருக்கும்போது விளையாட்டுக்கு சேர்த்துக்கலன்னு ஒரு பொண்ணுக்கு மீனை வேடிக்கை காட்டுற மாதிரி கிணத்துல பிடிச்சு தள்ளி விட்டுருவா. அதை இந்த சின்ன பையனும் பார்த்து இப்ப ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவாரு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா சீட்டு பிடிப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சீட்டு போட்ட காசை எண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுமே இந்த காசெல்லாம் நம்மளுதான் கேட்கறா. இல்லன்னு சொன்னதுக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டா இது நமக்கே சொந்தமாயிடும் தானேன்னு கேட்கறா. உடனே அப்பா அம்மாவும் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களை பிடிச்சிடுறாங்க. இதுக்கு காரணமே அந்த சின்ன பையன் தான். இவங்க ஊரை விட்டு போறதை பார்த்து ஊர்ல இருக்கவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். அந்த பொண்ணுமே அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த பண நகையெல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டே போய் தான் இந்த பவானி ஹாஸ்டல்லே ஆரம்பிச்சிருப்பா. ஸ்வாதியோட அப்பாவை பழி வாங்கணும்னு சாப்பிடுறதுக்காக ஸ்வாதியை வீட்டுக்கு கூப்பிட்டு அவ ட்ரெஸ்ல சாம்பாரை கொட்டிடுறா. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது அவளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து அதை ஸ்வாதி கிட்ட காட்டி மிரட்டுறா. ஸ்வாதி காலில் விழுந்து கெஞ்சி கூட அவ மனசு மாறி இருக்க மாட்டா. ஸ்வாதியோட டைரியுமே இப்ப வாங்கி கிழிச்சு போட்டுடுறா. என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல இந்த ஹாஸ்டல்ல இறந்து போன எல்லா பொண்ணுக்குமே நீ பதில் சொல்லணும்னு சொல்றாரு. இந்த ஹாஸ்டல்ல சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்களோட வீட்ல போய் விசாரிச்சா அவங்களுக்குமே எந்த தகவலுமே தெரியல. இவரும் பவானி வீட்டை கண்டுபிடிச்சு போறாரு. அங்க பவானியோட பையன் இருக்கான். ஆக்சுவலா இவன் தான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் வீடியோ எடுத்து மிரட்டுவான். இந்த விஷயம் பவானிக்கும் தெரியும். ஸ்வாதியுமே இவன் தான் வீடியோ எடுத்திருப்பான். பவானியும் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் பிரசாதே அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறா. அச்சச்சோ இது தெரியாம நான் என் கையால உன் பையனோட தலையில சுத்திலால அடிச்சிட்டேனேன்னு சொல்றாரு. இப்ப பவானியோ பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. பையன் இறந்து போன துக்கத்தை தாங்க முடியாம பவானியை இப்ப மாடி மேல இருந்து கீழே குதிச்சிடுறா. இப்ப இதெல்லாமே கேட்ட ரெபேக்காவும் நீங்க பண்ணது தப்பு, நீங்க போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் என் பொண்ணு மனசு கஷ்டத்துல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அழுது அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரியறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த ஊரும் உங்க வைஃபும் உங்க பொண்ணு சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி உங்களை வெறுக்கிறாங்க. அதனால உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்ல, இல்ல மேடம் இவ்வளவு நாள என் பொண்ணு நான் பாசத்தோட வளர்த்ததான் நினைச்சேன். ஆனா அவ பயத்தோட வளர்ந்து என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தெல்லாம் மறைச்சு டைரியில எழுதியிருக்கா. அவளை என் பொண்ணு வேலை கிடைச்ச விஷயத்த என்கிட்ட சொல்றது கூட பயந்துருக்கா. அதனால ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன். எனக்கு இந்த தண்டனை தேவைன்னு சொல்றாரு.